ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி, மூத்த ராஜயோகிகள், ராஜயோகினிகள், ஆதிரத்தினங்கள் தொடர்ச்சியாக பிரம்மா பாபாவுடன், மம்மாவுடன், சிவபாபாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நாம் பார்த்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையில நாம் பார்க்கக்கூடியவர், நாம் நேற்று கூட பார்த்தோம், குட்காவிலிருந்து பிரம்மா குமாரி சுதர்சன் சகோதரி அவர்கள் எப்படி பிரம்மா பாபாவுடன் சிவபாபாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை பார்க்க போகின்றோம். என்னுடைய அலௌகிக ஜென்மம் கர்னாலில் 1959 ஏற்பட்டது. முதன் முறையாக நான் மதுவனத்திற்கு வந்த பொழுது மம்மா பாபா எதிரில் அந்த பீடத்தில் அமர்ந்திருந்தார்கள். பல பிறவிகளாய் பிரிந்திருந்த, அதாவது அந்த தாய் தந்தை எனக்கு கிடைத்து விட்டார்கள் என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அதாவது என்னுடையவர்கள் என்னை சார்ந்தவர்கள் என்ற உணர்வு ஏற்பட்டது. அப்போ மம்மாவுடைய ஒவ்வொரு அங்கத்திலும் சரி, அந்த ஆன்மீகம் நிரம்பி இருந்தது. அப்படி என்று சுதர்சன் சகோதரி ஆரம்பிக்கின்றார் மதுவனில் நடந்த விஷயத்தை. அப்போ மம்மாவுடைய பார்வை, அந்த முதல் திருஷ்டி என் மீது விழுந்த பொழுது எனக்கு இந்த மாதிரி உணர்வு ஏற்பட்டது. எந்த மாதிரி? அதாவது மம்மா முழு சந்திரனையும் என் மீது சிதறடித்து விட்டார். அதுபோல உணர்வு ஏற்பட்டது. முழு சந்திரனும், முழு நிலவும் என் மீது பட்டா எப்படி இருக்கும் அப்படின்று. அதுபோல மம்மாவுடைய அநேக ரூபத்தை என்னால் பார்க்க முடிந்தது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கின்றார். இவர்தான் ஜெகதம்பா, இவர்தான் துர்க்கை, இவர்தான் காளி எனக்கு அப்படின்ட்டு தோன்றியது. அப்போ கண்களுக்கு எனக்கு ஒளி கிடைத்தது. அப்போ என்னுடைய இருள் அகன்று விட்டது. மம்மாவுடைய அன்பு அவ்வளவு அழகாக இருந்தது. அதை வர்ணனை செய்வது எனக்கு ஒரு கடினமாக இருந்தது அப்படின்று சொல்கின்றார். மம்மாவுடைய குரல் மிகவும் இனிமையானதாக இருந்தது. அதாவது நடந்து செல்லும் மனிதன் கூட அதனை கேட்டுவிட்டு நின்று விடுவார்கள். மம்மாவுடைய அந்த முரளினுடைய ராகத்தை கேட்டு ஆன்மீக போதை ஏறியது. மம்மா அவர்கள் மிகவும் எளிமையான வார்த்தைகளில் ஞானத்தை கொடுத்தார். அதாவது அதனை எப்படிப்பட்ட எழுத படிக்க தெரியாதவர்கள் கூட சகஜமாக புரிந்து கொள்ள முடிந்தது. பாருங்கள், இப்பொழுது கூட மம்மாவுடைய நினைவு வரும் பொழுது, இனிய மம்மாவுடைய அந்த மலர்ந்த அந்த புன்முறுவல் பூத்த முகம் எதிரில் வந்து விடுகிறது தானே. அப்போ உள்ளம் மெய் சிலிர்த்து போய் விடுகிறது. மம்மாவுடைய நெற்றில் அவ்வளவு ஜொலிப்பு தெரிந்தது. பார்ப்பவர்களுக்கு உடனே சுய உணர்வு மறந்து போய்விட்டது. மம்மா, உங்களையே நான் பார்த்து கொண்டிருப்பேன் என உள்ளம் சொன்னது. அவ்வளவு ஆன்மீக தன்மை மம்மாவிடம் இருந்தது. ஒரு அழகான அனுபவத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். ஒரு முறை கர்னாலில், அதாவது பஞ்சாப் நகரில என்னுடைய லௌகிக குடும்பத்தை மம்மாவை சந்திக்க வைப்பதற்காக அழைத்து வந்தேன். என்னுடைய லௌகிக சகோதரன் இவர்தான் பகவான் என்பது போன்ற அனுபவத்தை பெற்றார். ஆனால் மம்மா பகவான் இல்லை. அவர் பகவானுடைய பகவதி, அதாவது சிவபதி விரதையாக இருந்தார் அப்படின்று சொன்னார். எவ்வளவு அழகாக இருக்கிறது அந்த காட்சி, பாருங்கள். இது போல சுதர்சன் சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் சுருக்கமாக இந்த ஆன்மீக விஷயங்களை பகிர்ந்து கொண்டு விட்டார். பார்ப்போம். ரொம்ப சுருக்கமாக தான் இருக்கிறது. நாளைக்கு இன்னொரு அழகான ராஜயோகினியை பற்றி பார்க்கலாம்.
மாதேஸ்வரியினுடைய அந்த ஜொலிப்பில் இதுவும் ஒன்று அப்படின்னு அழகாக சொல்கின்றார். அதாவது மாதேஸ்வரி பகவதியாக இருந்தார். சிவனுடைய பதிவிரதையாக இருந்தார் அப்படின்று குட்காவிலிருந்து பிரம்மா குமாரி சுதர்சன் சகோதரி நம்மிடம் அழகாக தன்னுடைய அனுபவத்தினை சுருக்கமாக நம்மிடம் பகிர்ந்து கொண்டு விட்டார். அச்சா, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி, மூத்த ராஜ யோகிகள், ராஜ யோகினிகள், ஆதிரத்தினங்கள் தொடர்ச்சியாக பிரம்மா பாபாவுடன், மம்மாவுடன், சிவ பாபாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நாம் பார்த்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையில நாம் பார்க்கக்கூடியவர், நாம் நேற்று கூட பார்த்தோம். குட்காவிலிருந்து பிரம்மா குமாரி சுதர்சன் சகோதரி அவர்கள் எப்படி பிரம்மா பாபாவுடன், சிவ பாபாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை பார்க்க போகின்றோம். என்னுடைய அலௌகிக ஜென்மம் கர்னாலில் 1959 ஏற்பட்டது. முதல் முறையாக நான் மதுவனத்திற்கு வந்தபொழுது, மம்மா, பாபா எதிரில் அந்த பீடத்தில் அமர்ந்திருந்தார்கள்.